யூனியன் பட்ஜெட்க்கு அப்புறம் நிறைய பேருக்கு இருக்கிற பெரிய கன்ஃபியூஷனே இப்போ எங்க இன்வெஸ்ட் பண்றதுன்னு தான். நீங்க ஒரு பிகினரா இருந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பத்தி புரிஞ்சுக்க கஷ்டமா இருந்தா இடிஎஃப்ஸ்ல ஸ்டார்ட் பண்றது தான் சேஃபஸ்ட் மற்றும் சிம்பிளஸ்ட் ஆப்ஷன். இடிஎஃப்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். இது ஒரு பேஸ்கெட் மாதிரி, இதுக்குள் நிறைய கம்பெனிஸ் இருக்கும். நீங்க ஒரு இடிஎஃப் வாங்கினா உங்க மணி டோட்டல் மார்க்கெட்லயோ இல்லை ஸ்பெசிஃபிக் செக்டர்லயோ ஒரே டைம்ல இன்வெஸ்ட் ஆகிடும். இது ரிஸ்க்கை நல்லா குறைக்க ஹெல்ப் பண்ணும். 2026 யூனியன் பட்ஜெட்டில் கிளியர்லி சொல்லிட்டாங்க, கவர்மெண்ட் இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிஃபென்ஸ், மேனுஃபேக்சரிங் அண்ட் க்ளீன் எனர்ஜிக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. அதனால தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இடிஎஃப்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் இடிஎஃப்ஸ்லாம் ஒரு நல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் சேஃபாக ஸ்டார்ட் பண்ணுன்னு நினச்சா நிஃப்டி 50 இல்லை சென்செக்ஸ் இடிஎஃப் சூஸ் பண்ணலாம். இது இந்தியாவோட டாப் கம்பெனிஸை ட்ராக் பண்ணும். கொஞ்சம் ஹையர் growth வேணும்னா நீங்கள் மிட் கேப் இல்லை நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இடிஎஃப்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அண்ட் மார்க்கெட் வாலட்டிலிட்டியிலேருந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவை ப்ரொடெக்ட் பண்ண கோல்டு இடிஎஃப்ஸையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறது ரொம்ப ஸ்மார்ட். மறந்துடாதீங்க, இன்வெஸ்டிங்னு வரப்ப குவிக் ப்ராஃபிட்ஸ் முக்கியம் இல்லை, லாங் டேர்ம் டிசிப்ளின் தான் முக்கியம். பிகினர்ஸ்க்கு ஓவர்வெல்ம்டாக ஃபீல் பண்ண வைக்காம அந்த டிசிப்ளினை பில்ட் பண்ண இடிஎஃப்ஸ் ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.